அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ பார் நினைத்தால் இனிக்கும்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சித்தார்த்தை பிடிக்குமா, இல்லை ராணியை பிடிக்குமா, இல்லை பொம்மையை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கேரளா மந்திரவாதியான நம்போதரியை பிடிக்குமா, இல்லை இந்த பக்கம் வில்லி கேரட்டில் கூட இப்போ எச்சினியும் நம்மளோட அகோராதிபதி மனுவை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்மளோட பொம்மையோட வேட்டையில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளோட சாவித்ரி, தமன்னா, மனோகரன், ரகுவரன் இவங்களெல்லாம் விட்டுட்டு இப்போ அகோராதிபதியும் யக்ஷினியும் கொண்டு வந்து இப்போ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளோட அகோராதிபதி ஏற்கனவே பொம்மையும் ராணியும் சேர்ந்து பெட்டிகள் அடைச்சிருந்தாங்க. இப்போ நம்மளோட யக்ஷினி அவங்களோட லட்சியத்துக்காக அகோராதிபதியை மனதை விழுவிச்சு 2 பேரும் ஒன்று சேர ஆசைப்பட்றாங்க. அதை நம்மளோட பொம்மையும் நம்மளோட நம்போதரியும் சேர்ந்துட்டு அதை தடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி தடுத்தது விஷயத்தில் மண்டை ஓட்டு வித்தையை செஞ்சதுனால 2 பேரும் ஒன்று சேர முடியலைங்க, நம்மளோட யக்ஷினி மற்றும் அகோராதிபதியான மனோவும். அதனால் இப்போ 2 பேரும் யார் மேலே அந்த கவத்தை காட்ட போகிறாங்கன்னா, நம்மளோட ராணி மற்றும் சித்தார்த்த ராணியே ஏற்கனவே இப்போ புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி சாந்தி முகத்தை ஏற்பட்டாங்க. ஆனால் அது 9 நாளைக்கு 2 பேரும் டச்சில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படி டச்சில் இருந்தால் அந்த தசாவதானியான அந்த குழந்தை உயிருக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதரி சொன்னதுனால ராணிக்கிட்ட நம்மளோட பொம்மையோட ஆன்மா போய் பேசி எல்லாமே சரி பண்ணிடுச்சு. இதெல்லாம் இப்படி இருந்தாலே அந்த பக்கம் நம்மளோட சித்தார்த்தையும் ராணியும் பழி வாங்குறதுக்காக யக்ஷினி ஒரு பக்கமும் அகோராதிபதி மனோ ஒரு பக்கமும் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட பொம்மையோட ஆத்மாவை உள்ளே ஏற்றுக்கலான்னு இருந்தார், அதுவுமே நடக்கலை. இப்போ யக்ஷினியோட ஆத்மாவை ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டு அது இருக்கிறாரு, அதையுமே இவங்க 2 பேரும் தடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்மளோட யக்ஷினி மற்றும் பொம்மி இப்போ 2 பேருமே நேருக்கு நேர் மோதிக்க போகிறாங்க. நம்மளோட யக்ஷினி கிட்ட பொம்மி தோக்க போகிறாங்களா, இல்லை பொம்மி கிட்ட யக்ஷினி தோக்க போகிறாங்களான்ட்டு எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.